வருஷத்துக்கு ஒரு பேர் உண்டு. நான் ரொம்ப ஆண்டவர் நம்மக்கிட்ட நெருங்கி வந்தார். எப்பவுமே நான் யோசிப்பேன், அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே தான். என்னன்னாக்கா உண்மையான அழைப்பு உண்மைதானா? சில சமயத்தில் வந்துட்டு துவக்கத்தில் அந்த அழைப்பு இருக்கும், ஆனால் போக போக அழைப்பு வந்துட்டு மாறி போயிடும் நிறைய பேர் லைஃப்பில். நான் அப்படி பார்க்க மாட்டேன். அனுதினமும் அழைப்பு இருக்குதா? கர்த்தர் தெரிந்துக்கிட்டாரா? ரெண்டாவது அபிஷேகம் இருக்குதா? வல்லமையாக இருக்குதா? கர்த்தர் கிரியை செய்கிறதா? இது சோதித்து பார்ப்பேன். எங்கே போனாலும், ஐநாவத்தில் போனாலும், சிங்க போனாலும், யார் இங்கே வந்தாலும், எனக்குள்ள சரி மற்ற யாருக்குள்ள சரி, யார் வந்து கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுத்துறாங்களோ அவங்கள வந்து சோதிச்சு நிச்சயம் பார்ப்பேன். அதெல்லாம் சொல்லுவாப்புல, எனக்கு ஒரு மாதிரி விட்டு பார்க்குறாருமா, என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு, இவர் இல்லாட்டி நல்லா இருக்கும், நல்லா பிரசங்கம் பண்ணணும், இவர் இருந்தால் எல்லாரும் பிரசங்கம் பண்ண உங்களை நீங்கள் வேணா போயிருங்க. ஆனாலும் வந்துட்டு போக முடிஞ்சா நான் போகிறேன், எனக்கு கூப்பிட்டா நான் போகிறேன், எங்கள் எல்லாத்துக்குமே. அதுவே சரி எதுக்காக ஒரு விதத்தில் ஜெபம் பண்ணுவேன். ரெண்டாவது வந்துட்டு கர்த்தர் இருக்கிறாரா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் கிரியை செய்கிறாரா, அப்படி பழகிட்டோம். நாங்கள் பாஸ் அப்படி எங்களை பழகி வச்சார். கர்த்தர் அனுதினமுங்கிறாரா, கர்த்தர் வந்து அந்த ஊழியத்தில் அழைத்தாரா, அந்த அழைப்பை கர்த்தர் நிறைவேற்றுறாரா, கர்த்தர் உறுதிப்படுத்துறாரா, நிறைய காரியங்கள் இருக்கு. பிரைஸ் நாம் தேவ வார்த்தைகள் வாசிமே. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு chapter 2 verse 22. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமே. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தின் அடையபடி நாடு. நம்ம எல்லாரும் நேர்முறைகள் படிவோம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தரப்பா. தகப்பனே, இந்த வேளையிலே மாலை வேளையிலே எங்களோடு பேச சித்தம் கொண்டு எங்களோடு பேசலப்பா. அடுவே உங்களை சித்தம் என்னதுன்னு நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காக எங்கள் வாழ்க்கையில ஒரு உணர்வுள்ள ஒரு ஆவியை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் எழுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. காலமே எங்களோட இடைப்பட்ட ஆண்டவர் கர்த்தாவே, இப்போது தகப்பனே எங்களுக்கு நெருங்கி வந்து அப்பா இடைப்படுறதுக்காக நான் எழுமை துதிக்கிறப்பா. வார்த்தை மகிமைப்பட்டும், வார்த்தை நிறைவேற்றும், ஒவ்வொரு இதயத்திலும் பேசும் வெளிப்படுத்தும் அடையனை மரத்துக்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே கூட. ஒரு பகுதி மாத்திரமே. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே. அவங்ககிட்ட என்ன இருக்கும்? சுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை யார்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22. சுத்த இருதயத்தோட யார் கர்த்தரை தொழுது கொள்வார்கள்? இந்த சுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளும் இடத்துல என்ன இருக்கும் அப்படி சொல்றாரு. சொல்லும்போது நீதி இருக்குது, விசுவாசம் இருக்குது, அன்பு இருக்குது, சமாதானம் இருக்குது. யாரெல்லாம் கர்த்தரை சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்கிறார்களோ, ஆராதனை செய்கிறார்களோ, அல்லது ஆண்டரை பூஜிக்கிறார்களோ, ஆண்டருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, அவங்க இடத்துல 4 சம்பவங்கள் இருக்கும். அப்போ பவுல் பரிசுத்தாவின் மூலமாக திட்டம் தெளிவாக சொல்றாரு. அவங்க இந்த கனி கட்டாயம் காணப்படும். இந்த தெய்வீக குணாதிசயம் அவங்க வாழ்க்கையில காணப்படும். எல்லாருமே சுத்த இதயம் உள்ளவராக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். 73:1 சொல்லப்படும். சங்கீதம் 73:1 சொல்லப்படும். சுத்த இதயம் உள்ளவராக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே. நம்மளோட ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது பார்க்கும்போது என்ன செய்கிறாரா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. இருதயத்தில் சுத்தவான்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க பாக்கியவான்கள், அவங்க அதிர்ஷ்டசாலிகளவங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க பாக்கியவாங்க, கர்த்தர் தரிசிப்பாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதிலேயே. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நிறைய காரியம் நம்ம அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆனாலும் பார்க்கும்போது இந்த வார்த்தைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது. அதுவே நான் சுத்த இதயத்தோடு கூட கர்த்தரை எப்படி தொழுது கொள்றேன். நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்படி தொழுது கொள்றோம். நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்படி ஜெபம் பண்றோம். நமக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. நமக்கு தெரியாதது எதுவுமே கிடையவே கிடையாது. நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம உண்மையா ஜெபம் பண்றோமா, அல்லது மண்டல அறிவுபூர்வமாக நம்ம ஜெபம் பண்றோமா, அல்லது இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்றோமா, நல்லாவே தெரியும். குறிப்பாக நல்ல பசியில் இருக்கும்போது உங்க முன்னாக வைக்கப்பட்ட ஆகாரத்தை இருக்கும்போது பார்த்து நல்ல ஒரு ஆகாரம் இருக்குன்னு
நீ பார்க்கும்போது நீ உங்க ஜெபம் வந்து மண்ட அளவில் இருக்குதா இருதயத்தின் அளவில் இருக்குதா தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு பிரியாணி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பிரியாணி இருக்குது, நல்ல விருப்பமான ஆகலாம், ஏதாவது வச்சுக்கோ, வெறும் பிரியாணி மட்டும் இல்லை, வேற எது வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்க ஜெபம் எப்படின்னு தெரிஞ்சிடும். உண்மையான சின்சியரா நீங்க ஜெபம் பண்றீங்களா? இல்லவே இல்லை. சோத்திரம் அல்லேலூயா, அது ஆறிவிடும். சோத்திரம் அல்லேலூயா, கிடுகிடுன்னு என்ன பண்ணுது? இது மண்டல ஏசப்பா அந்த ஆசுத்தரக்கு பாருங்க, சோத்திரம் அல்லேலூயா. இல்லை ஏசப்பா இது அப்பத்தின் ஆசுத்தா, அது வார்த்தையே வெளில வர அப்பத்தான ஆசுத்த வியாதியை விலைக்கு போட மாட்டேன். ஆமீன், அவளை சரியா போச்சு. இதெல்லாம் மண்டையிலிருந்து வருது, நிறைய காரியம் வந்து மண்டையிலிருந்து வருது. ஆனா இருதயத்து பூர்வமாக ஏசப்பா நான் விரும்பினேன், இல்லாட்டி நான் நினைச்சேன், இல்லாட்டி நான் வாஞ்சித்தேன், இதை கொடுத்ததுக்காக ஒரு சோத்திரப்பா. ஏன் சாகாரம் மாத்திரம் இல்லை, எதுவா இருந்தாலும் அந்த எந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணாலும் அந்த காரியத்தில் பார்க்கும்போது மனப்பூர்வமாக அதை பெற்றுக்கொண்ட காரியம் மிக முக்கியமானது. யாரோ ஒரு கிஃப்ட் தராங்க, அந்த கிஃப்டை எடுத்துக்கொள்ளும் போது, வாங்கி கொள்ளும் போது அந்த இருதயம் எப்படிப்பட்டது? இதயமாக இருக்குது. மனப்பூர்வமாக. எனக்கு ஃபாரின் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அது உடனே ஓப்பன் பண்ணி உடனே பார்க்கணும். அது உடனே ஓப்பன் பண்ணி உடனே பார்த்து அவங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுன்னா அது ரொம்ப இஷ்டமானது. அந்த முகம் சொன்னோம் அவங்க ரொம்ப இஷ்டமானது. பிரியமானதே, அநேக விஷயத்துல ஆண்டரை மட்டும் எதிர்பார்க்கிறாரு. சுத்த இருதயம் விரும்புறாரு. யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட பழகுறோம், யார்கிட்ட அன்பாக இருக்கிறோம், சுத்த இருதயத்தோடு கூட அவங்க இடத்துல பழகுறோமா? அடரே, இப்படிப்பட்ட இருதயம் எப்படியாக காணப்படுது பார்க்கும்போது சுத்த இருதயம் இல்லாத இருக்கிறதும் இல்லாத ஒரு வித்தியாசம் என்னங்க? ஒரு கிளீன் ஹார்ட், சுத்தமான இருதயம் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. சொன்னாங்க ரியலி குட் இன்சைட். உங்க இருதயத்துல ஆழத்துல வந்து அது நன்மையான இருக்குதா? உள்ளத்துல நன்மையான எண்ணம் இருக்குதா? அந்த ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட தேவனை தொழுது கொண்டு ஆராதனை செய்திருக்கணும். ஒரு ஆளுக்கு நன்மை செய்யணும், ஒரு ஆளுக்கு பேசணும், ஒரு ஆளுக்கு பழகணும். அது மாத்திரம் இல்லை, வேற என்ன என்று பார்க்கும்போது சொல்றாரு, ஃப்ரீ ஃப்ரம் கரப்ட். இருதயத்துல கரப்ஷன் இருக்கக்கூடாது, கரப்ட் இருக்கக்கூடாது, தீங்கு இருக்கக்கூடாது. கெட்ட எண்ணத்தோடு கூட, கெட்ட இருதய நோக்கத்தோடு கூட பழகிறது, பேசுறது, செய்கிறது, எந்த ஒரு காரியமும் இல்லாட்டி ஒரு பிசினஸ் மைண்ட் பார்க்கும்போது கொடுத்தா நமக்கு கிடைக்கும், அடிப்படை எண்ணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்குது. நம்ம கொடுத்தா கிடைக்கும், நீ கொடுத்தா நாளைக்கு கிடைக்கணுமா, அடிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள வேண்டாம். அன்றதே நான் எப்படிப்பட்ட இருதயத்தோடு செய்யறாப்பா. தேவன் தம்முடைய கீவேர்ட், பைபிளோட கீவேர்ட், திறவுகோல் வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, கரெக்டா சொல்றாரு. விசுவாசிக்கிறவன், யார் விசுவாசிக்கிறானோ சொல்றாரு, அவன் நித்திய ஜீவன் தந்தலபடி அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யார் விசுவாசித்தாலும் பரவாயில்ல, அவன் நித்திய ஜீவன் அது வேண்டும். நமக்கு செய்த வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவத்துக்காக தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இது மிக முக்கியமானது. இது நிரந்தரமான வாக்கு தத்துவம். வாழ்க்கையில் என்றென்றைக்கு பலிக்கும், இந்த உலகத்திலே பலிக்கும், பரலோக ராஜ்யத்தில் வார்த்தை அப்படியே நிறைவேறும். நித்திய ஜீவன் அந்த உண்மையாக பேசினாரு, உண்மையாக நமக்கு அன்பு கொண்டாரு. என் வாழ்க்கை அப்படியாக இருந்தாங்க, உண்மையாக நேசிக்கிற நாதர. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பழகி கொள்ளலாம், இல்லை சின்சியராக இருக்குது அது இருதயம். ரெண்டு அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து இருதயம் வந்து குற்றம் சாட்டப்படாத இருதயமா இருக்கும். பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்படாததாக இருக்கு. நம்ம இருதயமே நம்ம குற்றவாளியாக தீர்க்காது இருக்கமானாக்கா நம்ம வேண்டிக் கொண்டு கத்த தருவார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம இருதயமே குற்றவாளியை தீர்க்கவே கூடாது. நீங்க யோசிச்சு கொஞ்சம் டைம் கொடுங்க, இருதயத்துக்கு டைம் கொடுங்க. இருதயம் நம்மளை குற்றவாளி நல்லாவே தெரியும், இது கெட்டது நல்லாவே தெரியும், பொய் நீ பேசுறது பொய் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பொய்ய உண்மை மாதிரி பேசுறாங்க பார்த்தா, சில சமயத்துல பொய்யை ஓவர்கம் பண்ணி தான் அடிச்சு உண்மை சொல்றாங்க பார்த்தாக்க கணக்கு உபயோகிக்கணும். ஒரு நாள் வரும், என்னைக்காவது ஒரு நாள், குறிப்பாக நான் பார்த்துருக்கிறேன், நல்லா தெரியும். எந்த ஒரு பிள்ளை வந்து தாய் தகப்பன்கிட்ட நம்பரும், ரெண்டாவது எந்த ஒரு நபரை பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரர்கிட்ட, மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. எனக்கு 2 அனுபவம். ஒன்று எங்கள் அப்பா அம்மா, 2வது ஊழியக்காரர். இந்த 2 பேர்கிட்ட போய் சொன்னாங்க நல்லாவே இல்லை, நல்லா வாழ்ந்ததே கிடையாது. அவங்க அதிகமாக பார்க்கும்போது தூஷணமான காரியங்களுக்காகவும் கெட்ட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில இருந்து நஷ்டம், ரொம்ப கொடூரமான பாதைகளுக்குள்ள அவங்க போனதெல்லாம் என் கண்ணால பார்த்தேன், கண்ணால தெரியும். கண்ணினாக இருக்கிற காரியங்கள், கபடாடு இருக்கிற காரியம் இல்லவே இல்லை. குறிப்பா சொல்றேன், நம்ம உலகம் நம்பலாங்களோ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது.
என்ன தாய் தகப்பன் நம்புறாங்க, என்ன தாய் தகப்பன் நம்புறாங்க. எல்லாருமே இந்த வயசுல கூட சரி நம்ம தாய் தகப்பன் நம்ம நம்புறாங்க. உயிரோடு இருந்தாங்க இருக்கிறாங்க. நம்பும்போது அவங்க இடத்துல நம்ம எவ்வளவு உண்மையாகணும். காண்கிற தாய் தகப்பன் இதே வார்த்தை எங்க பாஸ்டர் வாலிய பிரயத்தில் சொல்லும்போது, தாய் தகப்பனா எனக்கு என்னன்னு தெரியாது. அப்பா என்ன தெரியுமாங்க, நம்ம கேட்டு வாங்கி தரணும். அம்மா என்ன தெரியுமா, நம்ம சமைச்சு போனோம், துணி என்ன பண்ணணும், அது துவைச்சு போட்டணும், நம்ம இஷ்டமானது வந்து செய்து தரணும். இது அம்மா, இது அப்பா. இதுதான் எனக்கு அப்பா அம்மா என்னன்னு தெரியும் வாலிய பிரயத்தில். ஆனால் இப்பதான் தெரியும் அப்பா அம்மாலாம் என்னது. அவங்க ஆசீர்வாதத்துல பாத்திரம். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா, ஒரு பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா அந்த அப்பா அம்மா தான். குறிப்பாக பார்ப்பது ஆபிரகாம், குறிப்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டா பார்த்து என்ன காரணம், ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு அவங்க காரணராக இருந்தாங்க. தாவீது வாழ்க்கை இப்படி பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதாங்க. நான் வந்து என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என் பிள்ளைக்கு சாபத்தை சேர்த்து வச்சுக்க கூடாது, என் சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வச்சுக்க கூடாது. ஒருவேளை வாலிபமா இருக்கும்போது எதிர்காலம் சாபமா மாறக்கூடாதுனாக்கா, இந்த வாலிய பிராயத்துல சிருஷ்டிகருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனோட தாய்க்கு முன்பாக உண்மையா இருக்கணும். அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதான் அப்பா அம்மா வேலை தான். அவங்க அதை விட்டு வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க முன்பாக உண்மையாக இருந்து கொள்ளுங்க. இது ரொம்ப டீப்பா இருந்துங்க. ரெண்டாவது அடுத்த பகுதி என்னன்னாக்கா, கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர். நம்ம செய்கிறது, நம்ம பழகிறது, நம்ம எந்த காரியமும் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறோம் அவங்க நல்லாவே தெரியும். நம்ம உண்மையாக இருக்கிறது அவங்க நல்லாவே தெரியும். எல்லா ஊழியக்காருக்கும் தெரியும் நீங்க உண்மையாக இருக்கிறீங்களா உண்மையா இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொல்ல மாட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல மாட்டாங்க, மனசுல வச்சுக்கோங்க. சிலர்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப டீப்பா நெருங்கி பலர்கிட்ட சொல்லுவாங்க, சிலர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சிலர்கிட்ட சொல்ற ஊழியக்காரர் இருக்காங்க, சொல்லாத அப்படி மனசுல வச்சுக்கிற ஊழியக்காரர் இருக்காங்க. ஆகவே வந்து இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணங்க. ஆண்டவருக்கு முன்பாக நான் சுத்த எண்ணத்தோடு பண்ணாங்க. மனுஷருக்கு முன்பாக யாரானாலும் சரி பரவாயில்ல, சுத்த எண்ணத்தோடு இருப்பேன். உங்கள் ஆண்டு நல்லவராக இருப்பாங்க. எங்க வேணாலும் போங்க, எந்த இடத்துல ஒன்றும் இருக்க, எல்லா நன்மைகளான காரியங்கள் கர்த்தர் காரியங்களை கைப்பிடி வர செய்வார். சாட்சி, கர்த்தர் சாட்சியை சொல்லுது. எந்த தேசத்துல போங்க, எந்த இடத்துல போங்க, உங்கள் காரியங்களும் அனுகூலமாக இருக்கும். கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்பட சோதிச்சு சவால் விடுற, சோதிச்சு பாருங்க. நீங்க உண்மையா இருந்து நீங்க போயிட்டு பாருங்க, உங்களுக்காக ஒரு ஓப்பனிங் கட்டாயம் எங்க போனாலும் உங்களுக்கு தானா திறந்துட்டே போயிட்டு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையாக இது அடுத்ததாக பார்க்கும்போது வாழ்ற வாழ்க்கை. ஆனால் ஸ்பிரிச்சுவலை பார்க்கும்போது தீபத்தை சொல்றது, சுத்த இதயத்தோடு கூட தொழுது கொள்ளுகிறவர்கள் யாருப்பா, அவங்களோட சேர்த்து கூடி தொழுது கொள்ளுப்பா. உங்களோடு கூட கூடி வருவாங்க, சுத்த இதயத்தோடு கூட தேவனை தொழுது கொள்ளணும், ஆராதனை செய்ய வேண்டும், வர்ஷிப் பண்ணணும், மகிமைப்படுத்தணும். உங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, இல்லை நான் எப்படிப்பட்டேன், நான் எப்படி இருக்கிறோன்னா என் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி அப்பாடிப்பட்டவங்க இருப்பாங்க. நான் முதலாவது நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போமாக. ரைட், இப்போ பார்த்தீங்களேன், முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 காலையில கொஞ்சம் கிட்ட வந்தாங்க. எல்லாமே மெசேஜ் முழுமா கிட்ட வந்தது. ஆனால் அவன் தள்ளி போயிடுச்சு. என்ன வாசிப்பே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு, நாளைக்கு இல்லை, இப்பொழுது இப்பவே ஒபீடியன்ஸ். காலையில பார்த்தோம், கீழ்ப்படிதல் என்றால் என்ன, கீழ்ப்படியாமை என்றால் என்ன, விக்கிரக ஆராதனை. கீழ்ப்படிதல் வந்து ட்ரூ வர்ஷிப், உண்மையாக கீழ்ப்படிதல். இப்பொழுது ஆண்டவர் கேட்கறது, உங்க கீழ்ப்படில அடுத்த மணி நேரம். இப்பொழுது எந்த ஒரு பிள்ளை வந்து சரிங்கப்பா சரிங்கம்மா இப்பொழுது உடனே சில காதல வாங்குவாங்க, காதல வாங்கிக்குவாங்க, காதல வாங்கிக்குவாங்க, செய்யறேன் போறேன் பார்க்கலாம், அது உடனே அந்த அப்பா அம்மா இதே பாதிச்சிடும். இப்போ இந்த ஆபிரகாம் பார்க்கும்போது இப்போதே சொன்ன ஆபிரகாம்ல எவரேனியா இருக்கிறாரு, தைரியமாக இருக்கிறாரு. இப்பொழுது அழைத்து கொண்டு போரியா தேசத்துக்கு போய், நான் அங்கே உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல்
அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை எரிச்சிடு என்றார். burnt offering, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது burnt offering. அவனை எரிச்சிடு. நமக்கு நம்முடைய நிலைமையில, நம்முடைய சூழ்நிலையில நிறைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டு, அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு பிற்பாடு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டரே பேசுறாரு. ஒருவேளை சந்தேகம் வரலாம், ஒருவேளை குழப்பமா இருக்கலாம். ஆண்டர் தான் பேசுறாரா? இது இடத்துல ஆண்டர் தான் பேசுறாரு, வேற யாரும் பேசுறது எந்த சான்ஸுமே கிடையாது. ஆபிரகாமோட கூட பேசுற இந்த சூழ்நிலை பார்க்கும்போது ஆண்டர் தான் பேசுறாரு, பாயிண்டடா சொல்றாரு. சாத்தா ஒரு சந்தேகத்துக்கு இல்லாம சொல்லுவான், கர்த்தர் கரெக்டா சொல்றாரு, பெர்ஃபெக்டா சொல்றாரு, அட்ரஸ் கரெக்டா இருக்கும். காலமே பார்த்து பார்த்தீங்கன்னாங்க, சாரிபாத் ஊர் விதவை, அங்கதான் அட்ரஸ் கரெக்டா அட்ரஸ். கேரி ஆற்றல் கட்டையில் போயிடு, காதுங்களுக்கு கட்டையிடும், அட்ரஸ் கரெக்டாக விட்டுலாம். லெஃப்ட் போய் ரைட் போய் அப்புறம் ஸ்ட்ரைட் போய் அப்புறம் நியூ டர்ன் எடுத்து அப்படிலாம் எடுத்து எனக்கு புரியும். என் கூட வந்து இப்படி போய் கூட்டு போய் காமிச்சா நல்லா என் ஆண்டர் அப்படிப்பட்ட ஆண்டர் கரெக்டாக வழி காட்டுகிறாரு, மாறவே மாறாது. அடுத்துமா படிப்போம். இது ரெண்டு முடிச்சிட்டீங்களா? ஆகவே தகன பலியாக பலியிடு. இந்த வார்த்தை வந்துட்டு சாதாரணமா எந்த மனுஷனுக்குமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு யோசிச்சிருப்பாங்களா, எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பாங்களா. இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்ட போது அவர் எவ்வளவு சந்தோஷம், அநேக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணாரு, குறிப்பிட்ட இடத்துல போய் தகன பலியிடுன்னு சொல்றாரு. இந்த burnt offering வந்து மிக வித்தியாசமானது. சொல்றாரு, a gift to please God. இந்த ஆஃபரிங் அப்படி சொன்ன இடத்துல a gift to please God, ஆண்டவரை மகிழ்விக்கத்தக்க, அது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவருக்கு. நீங்க கொடுக்கிற அந்த ஆஃபரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன பண்ணும், ஆண்டவரை திருப்திப்படுத்துமா, ஆண்டவர் பிளீசிங்கா இருக்கும், ஆண்டவர் திருப்திகரமா இருக்கும், ஆண்டவர் மகிழ் செய்யும். ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை, அது வந்து சந்தோஷப்படுத்தும்பா. நீ கொடுக்குற அந்த ஆஃபரிங் வந்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த burnt offering கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கும். இதோட அர்த்தம், இந்த அர்த்தம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம், ஆனா எனக்கு ஆண்டவர் ரொம்ப இஷ்டம். அந்த விதவை வந்துட்டு தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாமே எடுத்து கொடுத்தா. நெக்ஸ்ட் கிடையவே கிடையாது, அடுத்தது கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, அவங்க போட்டாங்க, அவங்களுக்கு தப்பு சொல்லவே இல்லை. ஆனா இந்த ஸ்திரீ எல்லாரும் கட்டிலும் வித்தியாசம், எல்லாரும் கட்டிலும் வித்தியாசமா கொடுத்தாங்க. அது ஆண்டவர் எல்லாம் அதை பார்த்தாரு, ஆண்டவர் அறிகிறவராக. இது இந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. எல்லாரும் காணிக்கை போடுறாங்க, எல்லாரும் காணிக்கை போடும் போது எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் நம்ம தான், எல்லாரும் ஒன்றா தான் காணிக்கை போட்டோம். சாட்சி மட்டும் வித்தியாசமான ஒரு ஆளுக்கு மட்டும் வந்துச்சு. நீங்க ஆண்டவர் வந்துட்டு அந்த சுத்த இதயத்தோடு கூட, அந்த திறந்ததான அந்த ஓப்பன் ஹார்ட், ரெண்டாவது பார்க்கும்போது உண்மையான இதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த தியாகத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த தியாகத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. நம்முடைய தியாகங்கள் ஆண்டவர் தெரியும். நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை, என் தியாகம் ஆண்டவர் தெரியும், நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தியாகத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த தியாகத்துக்கு தகுந்த சாட்சி கற்றுக் கொடுப்பாரு. அந்த தியாகத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த தியாகத்துக்கு ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையும் ஆண்டவர் என்ன செய்ய சித்தம் கொடுக்கிறாரோ அதுக்குண்டான பலனை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றார். அந்த உண்மை ஆண்டவருக்கு பார்க்குறாரு, அந்த உண்மையை எதிர்பார்க்கிறாரு. யாக்கோபு சொன்ன தரும் எல்லாவற்றும் தசமபாகத்தை செலுத்துவாங்க. இந்த யூதர்களை பார்க்கும்போது அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்க தப்பு பண்ணவே மாட்டாங்க. பரிசேயர் இவங்கெல்லாம் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்றதுல தப்பு பண்ணவே மாட்டாங்க. தசமபாகம் செலுத்துறதுல தப்பு பண்ணவே மாட்டாங்க. ஆனா இரக்கத்தை, நீதி, நியாயத்தை விட்டுறத ஆட பார்க்கறாங்க. இது வந்து வாழ்க்கையில கனிப்பா. அண்ணன் சொல்றாரு, நீங்க மெட்டீரியலாக நீங்க கொடுத்துறீங்க, ஈஸியா கொடுத்துறீங்க, வெளியரங்கமாக நீங்க சேர்ந்து சூப்பரா செய்றீங்க. ஆனா இன்னொருல வந்து இரக்கத்தை, நியாயத்தை என்ன பண்றீங்க, செய்யறீங்க, விட்டுட்டீங்க. நீங்க அதையே செய்யுங்க. அநேக சமயத்துல நம்ம ஏமாந்துறோம் அல்லது ஏமாத்திடுறோம், யாருக்குமே தெரியாது. நம்ம கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அவ்வளவுதான், சரி முடிஞ்சிச்சு, இவங்களோட சேர்ந்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, ரைட். ஆனா அவங்க எந்த இந்தியத்தோட கொடுத்தாங்க, இரக்கத்தை, நியாயத்தை செய்து கர்த்தரை வார்த்தை கீழ்ப்பண்ணு, கர்த்தரை மகிழ்விக்கத்தக்கவரை, கர்த்தரை பிரியப்படுத்தத்தக்கவரை செய்தோமா, அதுதான் மிக முக்கியம்.
நான் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்துகிறாரு. நான் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் தெரியும். ஆனா அது எப்படி செய்தது ஆண்டவர் அறிவாரு. இது மிக மிக முக்கியமானது. இது மிக மிக முக்கியம். என்னோட பழகினவங்கல்ல சிலர் இருக்கிறாங்க. காரியத்தை கொஞ்சம் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுங்க. இந்த டைட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு கொடுத்தா மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, வித்தியாசமா நினைச்சுவாரு. ஆகவே குறைச்சி கொடுத்து என்ன பண்ணுவோம், வேற பழத்துல செலவு பண்ணோம், இது இப்படி செய்வோம் சொல்லி கொடுத்தாங்க. சத்தியம் என்னவோ அதான். யார் சொல்லி கொடுத்தது? இவ்வளோ சொன்னல இந்த லேண்டர் இந்த அப்பா ப்ராப்பர்ட்டி செட்டில் பண்ணும்போது அப்போ கூட சொல்லி கொடுத்தாங்க, நீங்க இப்படி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. கிடையவே கிடையாது. அது ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டோம். இப்படிதான் அது எந்த விஷயத்துல ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணவே கூடாது. பெரிய மலை எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லித்தருப்பாங்க, எல்லாரும் சொல்லித்தரது செய்யவே கூடாது. கர்த்தர் என்ன சொல்லித்தராரு அதை தான் நீங்க செய்யணும். பேசலாம், கர்த்தர் நாமத்துக்கு மாற்றி கொண்டாருங்க. இன்னும் கூட சொன்னேன், ஃபேமிலி பார்க்கும்போது துவக்கத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு பிற்பாடும் ஊழியர் கல்யாணத்துக்கு பிற்பாடும் சொன்னாங்க, நீங்க ஒரு பகுதி கொடுத்துடணும், ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க, ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்துருங்க. இவ்வளோ காலம் சொல்லிட்டாங்க, எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க. என் மனசுல கொடுக்க கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது. எவ்வளவு சம்பாத்தியம் பெண்ணு அவங்க அப்பா எவ்வளவு சம்பாத்தியம் எவ்வளவு இன்கம் வரும், வாரத்துக்கு 200 ரூபாய் சொல்றேன். எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும், ஆனா அவருக்கு மட்டும் இன்க்ரிமெண்டே கிடையாது. விலைவாசி உயரும், ஆனா உயரவே உயராது. விலை இறங்கவும் இறங்காது, விலை உயரவும் உயராது. ஒரே ஸ்டாண்டர்ட் இது வரைக்கும் அதான். இது என்னாலும் சரி பரவாயில்ல, வாரத்துக்கு 200 ரூபாய் இதான் சம்பளம். ஆனா நான் எனக்கு தெரியாம கேட்டு பாருங்க, தௌசண்ட்ஸ்ல கூட காணிக்க கொடுத்துருக்காங்க. வெளியில போயிட்டு ஊழியத்துல போயிட்டு நிறைய தௌசண்ட்ஸ்ல நான் கூட அவரை வாங்கல. அந்த அளவுக்கு நிறைய பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தவங்க எடுத்தவங்க என்ன ஆனாலும் அப்படியே எடுத்தவங்க என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு கொடுக்குறது அப்படியே இல்லை. அந்த கவர் அப்படியே இருக்கும். சர்ச்சிலே சரி, வெளியிலே சரி, எங்க போனாலும் யார் கொடுத்தாலும் சரி, 100 ரூபாய்னாலும் சரி, அது எங்க கொடுத்தாலும் அது எங்கிட்ட கொடுத்துறாங்க. இது வரைக்கும் கொடுத்தது ரிட்டர்ன் தான் பண்ணிக்கிறது தவிர எடுத்தது கிடையாது. வேணா உனக்குன்னு கொடுத்தாங்க நீ வச்சுக்கோ. எங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு, உங்களுக்குன்னு கொடுத்தாங்கல்ல நீங்க வச்சுக்கோங்க. அது எடுத்ததே கிடையாது. கொஞ்ச நாள் ஊழியத்துல ஒயர்ல ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. அப்போ 6000 ரூபாய் சம்பளம் இல்லை, 6000 ரூபாய் சம்பளம். அது கொடுத்தாப்புலையே வாங்கலையே. தசமபாகம் காணிக்கப்பட்டோம் கொடுத்துரு, மற்றபடி வேடவே உன் பிரயாசம் எனக்கு தேவையில்லைப்பா, உன் காசு எனக்கு தேவையில்லை. இருந்தம்மா இல்லையே, டயத்து மட்டும்தான், மற்றபடி வேண்டவே. இது வரைக்கும் கத்து நடத்துறாரு. எல்லா விஷயத்திலும் எப்படி தெரியாது, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. தன் பிள்ளைங்க கிட்ட கூட வாங்க மாட்டார். உன் காசு வச்சுக்கோ, தசோதா கொடுத்தியா, காணை கொடுத்தியா, அதை கொடுத்துட்டு போயிடு, கத்தரை கொடுத்து போயிடு. ஆனால் மற்றவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. கத்தர் வழி நடத்துறாரு, கத்தர் கொடுக்குறாரு. என்னத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் 50% மேலே போயிடும். என்ன வந்தாலும் சரி 50% கட்டாயம் என்ன பண்ணும், மேலே தானா அது பிரிச்சு என்ன பண்ணாப்புல. பிரியமானலே, இது எனக்கு சமாதானமா அப்படியே ஸ்மூத்தா லைஃப்ல போயிட்டு இருக்குது. இப்படி போச்சுன்னா குடும்பம் நல்லா ஓடும். இது தேவன் நடத்துற பிரகாரம் போயிருக்கு. இவங்க சொல்றாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, இவங்க சொல்றாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தா என்னால நிச்சயமா முடியவே முடியாது. கர்த்தர் அறிவாரு, இந்த கர்த்தர் அறிவாரு. எதுக்காக சொல்றாங்க, தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையா இருந்தாக்கா நம்ம வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் அழகாக நேர்த்தியாக செய்யறாரு. நான் கண்ணால பாக்குறேன், அனுபவத்தோடு பாக்குறேன். என்ன தேவை. ஒருவேளை இந்த மாலிய பிரயாணத்துல தேவை சந்திக்காதா, நான் போகாத ஹோட்டல்ல தான் போயிருக்காங்க, நான் சாப்பிடாத சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்காப்ல அப்படின்னு எந்த ஒரு பைசா நான் கொடுத்ததே கிடையாது. கூட என்ன பண்ணாங்க, ஊழியக்கார ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, கூட்டு போறாங்க. மற்ற எனக்கு தெரியாது சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவை ஒன்று எனக்கு தெரியாது, ஒன்றை நான் அனுபவிச்சு பார்த்ததெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியவே தெரியாது.
ஆண்டவர் நடத்தினார்னா, ஆண்டவர் கொடுத்தாருன்னா, உங்க அப்பா அம்மா கொடுத்து நீங்க திருப்தி ஆகுதில்ல, உங்க அப்பா மேல கர்த்தர் கொண்டு போவாரு, கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு கர்த்தநாமத்துக்கு. அதுதான் தேவ நடத்தல். அப்பா கொடுங்க, அம்மா கொடுங்க, அப்பா கொடுங்க, அம்மா கொடுங்க, தொல்லையா இருக்கும், நச்சரிப்பா இருக்கும், அது விரும்பவே மாட்டாங்க. இல்லவே இல்லை, ஆண்டவர் முழங்கால் படிடுங்க, ஆண்டவர் தட்டம். இந்த புல்லட் வந்ததுக்கு 3 மாசமா 100 நாள் 8 மணி நேரம் சொன்னோம். என்னது, நான் டெய்லி 4 மணி நேரம் சொன்னேன். அது பிரிச்சுட்டாங்க. வேணுமா இவ்வளோ மணி நேரம் நீ சொன்ன ஜோம் பண்ண நீ ஜோம் பண்ண கரெக்டா அந்த ஜபம் முடிஞ்ச பிற்பாடு தான் அது வந்துச்சு, தவிர அது வரைக்கும் அது மாறவே இல்லை. அப்பெல்லாம் புக் பண்ணி 3 மாசம் கழிச்சு அது வந்துச்சு. எல்லா காரியமும் சரி, ஜபத்தினால பரிசுத்தமாக்கப்படும். ஜபத்துல கேளுங்க, உங்க தேவையில்லை ஆண்டவர் பரிபூர்ணமா சந்திப்பார். ஆண்டவர் ஒரு நன்மை குறை வைக்கவே மாட்டார். இதெல்லாம் சவாலா சொல்றேன், சவாலாக அனுபவத்தோடு சொல்றேன். எல்லா தேவை எல்லா காரியத்திலும் கர்த்தர் பொறுப்பெடுப்பாரு. ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன்னு கர்த்தர் சொல்ல மாட்டாரு. ஆனா நல்ல பைபிள் 3000 4000 அந்த வெளியேறப்பட்ட பைபிள்லாம் வாங்கி கொடுத்துரு கர்த்தர் சொல்றாரு, தானும் சொல்லுவாங்க. பர்த்டேக்கு என்ன, அதான் வெட்டிங் டேக்கு, அதெல்லாம் அவங்க கிடையாது. ஒரு நாள் இதுக்கு கேக் வெட்டின மாதிரி எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஆனா இந்த மாதிரி மட்டும் நான் நைட்டு 12 மணிக்கு கேக் வாங்கி வெட்டுறதுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். சொல்றாங்க செய்தது இல்லை, செய்ய வேண்டிய மனசும் வராது, செய்ய வேண்டிய மனசும் வந்தது இல்லை, வராது இல்லை, வந்ததே இல்லை, இது வரைக்கும் வரல, இனிமேல் என்னன்னு தெரியாது. சரி, யார் அப்பா அம்மா பிள்ளைகளை யாராவது சரி சொல்றேன், கர்த்தர் முன்பாக இந்த சுத்த எதிர்த்தோடு சொல்றேன். உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும், உங்க குடும்பத்துல கர்த்தர் இருப்பாரு, உங்க குடும்பத்துல கர்த்தரை பிரசனம் இருக்கும். கர்த்தர் வழி நடத்துறபடியே நீங்க போயிருங்க. கர்த்தர் அழகாக வழி நடத்துவார், ஒரு நன்மை குறைவில்லாதபடி கர்த்தர் வழி நடத்துவார், செம்மையாக வழி நடத்துவார், சூப்பரா வழி நடத்துவார். அது ஆச்சரியமா இருக்கும். அப்பா அம்மா பிள்ளைகளை வழி நடத்துனாக்கா அது குறைவா தான் இருக்கும். ஆனா பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தாருன்னா அது நிறைவா இருக்கும். இதை அனுபவத்தோடு சொல்றேன். என் விஷயத்திலையும் சரி, கர்த்தர் இப்படிதான். உங்க வாழ்க்கையில சுத்த எதிர்த்தோடு எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் மட்டும் ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. உங்க லைஃப்ல நீதி செய்வாரு, நீதி செய்வாரு. அடுத்து நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைமொழினாங்க. இந்த 4 காரியம் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றார். அப்படி அவங்க லைஃப்ல நிறைவேற்ற காரியம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட நிலைமையில தொழுது கொள்ள கடந்து போறாரு. போகும்போது சொல்ற 5 வருஷம் போகும், 5 முதல் 10 வருஷம் போகும். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். செய்துட்டு வருவோம், தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பினாங்க, நாங்க வருவோம், உங்களிடத்த திரும்பி வருவோம். யோசிப்பாங்க, எப்படிப்பட்ட வார்த்தை, தகன பலியிட்டு இருக்கும். ஆனா நாங்க திரும்பி வருவோம் சொல்றாங்க. ஒரு பொய் சொல்லவில்லை. ஆண்டவர் இந்த பிள்ளை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் இந்த பிள்ளை குறித்து சந்ததி இப்படியா இவ்வளவாக இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறாங்க. கர்த்தர் ஏதோ என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறாரு. இந்த சோதனையான பாதை, இந்த பாதையில ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு ஆபிரகாம் மைண்ட் எனக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியும். இந்த பாதையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரு. விசுவாசத்தோடு சொல்ற, நாங்க திருப்பி வருவோம். நீங்க இங்க காத்திருங்க, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க இங்க திருப்பி வருவோம். நாங்க இங்க திரும்பி வருவோம். யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, உண்மையுமே அவங்களுமே தெரியாது, போயிட்டு பிற்பாடு 6ஆம் வசனம், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டார். 2 பேரும் போறாங்க. என்ன பண்ணாங்க? நெருப்பு எடுத்துட்டு போறாங்க, கட்டை எடுத்துட்டு போறாங்க, கத்தி எடுத்துட்டு போறாங்க. பாருங்க, இது எதுவுமே நல்ல சம்பளமே கிடையாது. நெருப்பு என்ன செய்யக்கூடாது, அணையக்கூடாது. அங்க மேக்ஸ் பாக்ஸ் கிடையாது, அங்க லைட்டர் கிடையாது, அங்க சிகார் லைட் கிடையாது, அது ஒண்ணுமே கிடையாது. இவங்க கையில் என்ன பண்ண நெருப்பு எடுத்துட்டு போறாங்க.
நோக்கும்போது யோசிச்சு பார்த்தீங்க, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, நல்ல சூழ்நிலையே கிடையாது. ஆனா பிள்ளையாண்ட கேட்கிறாரு. அடுத்த வருஷம் ஆசிமா. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். எல்லாம் இருக்குது, ஆனா ஆட்டுக்குட்டி நீங்க என்ன சொன்னீங்க? தகன பலி இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே? அப்பா என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டி இங்கே. நீயே அந்த ஆட்டுக்குட்டி, நீ அந்த ஆட்டுக்குட்டி சொல்லவே இல்லை, நீதான் அந்த ஆட்டுக்குட்டி சொல்லவே இல்லை. சொல்லாம சொல்றாரு. அடுத்த வருஷம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். நீங்க ஆட்டுக்குட்டி சொல்லலப்பா, நான் ஆட்டுக்குட்டி ஆண்டவர் பார்த்துக் கொள்வாரு. உங்க அறிவு இருக்குதுல்ல, உங்க நாலேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னாங்க, இது வந்து ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பார்த்துக் கொள்வாரு. இந்த பிள்ளை அப்பாவுக்கு எவ்வளவு உண்மையா இருந்தாப்புல, இந்த பிள்ளை அப்பாவுக்கு எவ்வளவு கீழ்படிந்தாப்புல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்கெல்லாம் கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு கீழ்படி விடுறதுக்கு காரணம் அப்பா உயிரோடு இல்லை. அப்பா கீழ்படிய முடியாது, அப்பா உயிரோடு இல்லை. அம்மாவுக்கு கீழ்படிய முடியாது, ஏன்னா அம்மா எதுவும் சொன்னதில்லை. நல்லாங்கிறேப்பா, நல்லாங்கிறேப்பா, எல்லாம் நல்லாங்கிறாங்களா, அதுதான் டேய் இதை செய், இதை பண்ணு. வருஷத்துக்கு ஒரு முறை சொன்னாங்க, நீ வரியப்பா வந்துட்டு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு போகலாம் வரியா அப்படின்னாங்க. சரிம்மா இந்த ரேட்டில் வரேன், ரைட் வரலாம். அதான் அதான் கீழ்படுது, வேற எதுவும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா இருந்த நாட்கள்ல, பிள்ளையா இருந்த நாட்கள்ல, அவங்க நல்ல சூழ்நிலை இருக்கும்போது எத்தனை முறை அப்பாமா, எத்தனை முறை ஆஹா சும்மா என்னையே அவனை வேலை அந்த பசங்க வேலை பார்க்கணும். இந்த வீட்டில் நான் தான் வேலைக்கு போகணுமா, இந்த வீட்டில் நான் தான் கடைக்கு போகணுமா, இந்த வீட்டில் நான் தான் ரேஷன் போகணுமா. கண்ணப்பா என்னம்மா காலையில் எழுப்புனாக்கா, அதாவது கண்ணப்பா அப்படின்னாக்கா எதை வேலை வாங்குறாங்கன்னு அர்த்தம். போய் கடைக்கு போயிட்டு வந்துரு நினைச்சு பாருங்க. இந்த பிள்ளைங்க தங்கச்சி மாதிரி விட்டுரு, ஒரு ரூபாய் கொடு. அநேக விஷயத்துல என் வாழ்க்கையில வந்துட்டு கீழ்படிச்ச அப்பா கீழ்படிச்சேன், ஆனா கஷ்டத்தோடு கீழ்படிக்கிறேன். இஷ்டமா கீழ்படிவே இல்லை. இந்த நாள்ல இஷ்டமா கீழ்படுறது எந்த சான்ஸுமே இல்லை. யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வந்துட்டு நல்லா இருக்கிற நாட்கள்ல இஷ்டமா கீழ்படுத்துறீங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு அப்பா சொல்றாரு, கிட்டத்தட்ட 75-76 வயசு இருக்கும் அந்த அப்பாவுக்கு. தள்ளுற போன் வாங்கணும், தள்ளுற போன். பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பணக்காரங்க, பெரிய பணக்காரங்க. இந்த சரணா ஸ்டோர் லெக்கின், அந்த பேர் லெக்கின் அது வேணாம் பிரமாண்டம். அந்த பாடியில பார்க்கும்போது தள்ளுற போனை வாங்குறோம். அது எதுக்கான ஊழியர் செய்யறதுக்கு கிரீக் ஹீப்ரு பைபிள் அது இருக்குதான், அது வந்து படிக்கிறதுக்காக நான் வாங்கணும். தள்ளுற போன், நான் தடவுற போன், அவர் தள்ளுற போன். யோசிச்சு பாருங்க. பாபநாசத்துல அவங்க பெரிய ஆளு. அவங்க அப்பா டிவிஎஸ்ல வந்துட்டு, அவரோட அப்பா வந்து டிவிஎஸ்ல வந்து ஓனருக்கு அவர் இந்த கட்டகாலில் புரிஞ்சுதா. சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஃபேமிலி உள்ள ஆட்கள் கிடையாது. பிரில்லியன்ட். எம்ஆர்எஃப் யார் தலையில் ஓடிச்சு? அவர் தலையில் ஓடும். அப்படிப்பட்ட ஆளு. அவர் சொன்னாரு, தள்ளுற போன் வாங்க போறேன், தள்ளுற போன் வாங்க போறேன். ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாரு, அது வாங்கி கொடுத்தாரு. இதான் தள்ளுற போன். நான் சிரிச்சிட்டேன். அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன போனது சொல்லுமா? டச் போன். ஓ டச் போனோ, டச் போன், ஸ்மார்ட் போன். அது சொல்ல தெரியாது. தெரியும், இப்ப சொன்னா மாட்டியும். ஸ்மார்ட் போன். உங்களுக்கு ஸ்மார்ட்டா நீங்க இருக்கிறீங்க, ஸ்மார்ட் போன் தெரியும். அவங்க வந்து தள்ளாடுற வயசு, அதனால என்ன சொல்றாங்க, தள்ளுற போன் சொல்றாங்க. அவங்க ஒண்ணுமே தெரியாது. அவங்க வச்சு தொல்லை ஜாஸ்தி. பட்டன் போன் வச்சு தானே சும்மா இது கேட்டே. நீங்க இதெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாது.
ஒவ்வொன்றும் அவங்கள போய் கேட்கணும். அவங்க சார்ந்துக்கும் போது என்ன அவங்க எதுக்குன்னா இது தேவையில்லாத விஷயம். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு பைக்கில் தான் நம்ம கண் படிக்க முடியாத அதில் போட்டு என்ன பண்ணேன், என்ன ஒரு மாதிரி ப்ளஸ் மைனஸ் மாதிரி போட்டு இன்னும் ஒரு மாதிரி டக்குன்னு பாருங்க டப்புன்னு உள்ள போயிடுச்சு. இப்போ பட்டன் போடுறது அதுக்கு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா மாறியே போயிடுச்சு. இன்னைக்கு புதிய ஏற்பாடு சுற்றி 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 வந்துட்டே அதே வந்துருக்குது. இது என்னங்க பண்ணீங்க நீங்க? நான் சும்மா தான் ஒரு தரையை பார்த்தோம்னா இது அது அழுத்தினா அழகாக இருந்து அழுத்தினா பட்டன் ஆயிடுச்சு. அவதான் அது கேட்பேன். அது நமக்கு செட் ஆகல. இந்த ப்ளூடூத்ல நமக்கு செட் ஆகல. இந்த ஒயிட் டூத் தான் நமக்கு ரொம்ப செட் ஆகும். நம்ம ப்ளூடூத் நம்ம பிடிக்கவே பிடிக்காது. நினைச்சு பண்ண அவன் அப்பாவுக்கு தெரியாதுப்பா. உங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, உங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு அவங்க வழி தெரியும். நீங்க நல்ல நிலையில இருக்கணும்ன்றது அவங்களுக்கு வழி தெரியும். நீங்க உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், உங்களுக்கு பரலோகத்துக்கு போகணுன்றது வழி மட்டும் அவங்க தெரியும். அவங்க வேற ஒன்றுமே உலகத்துல எதுவுமே தெரியாது. அவங்க மக்கு தான். உங்களை காட்டில படிப்பு ரொம்ப குறைஞ்சவங்க தான். உங்களை காட்டில படிப்பு ரொம்ப குறைஞ்சவங்க தான். நீங்க இன்னைக்கு போன அப்படி சித்திக்கப்பட்டாங்க நிறைய சம்பாதிச்சு வந்துடலாம். அவங்க அந்த காலத்துல அப்படியே சொல்லுவாங்க 300 ரூபாய்க்கு சம்பளத்தை ஏறிப்பாங்க, இல்லை 300 ரூபாய்க்கு ஏற்பாங்க. இப்போ நீங்க போயிட்டு வந்த உடனே வரும்போது 10,000, போயிட்டு வந்த உடனே 20,000, 30,000, 40,000 வாங்கி வந்துடலாம். ஆனால் அவங்க இப்போதான் 10,000 நிற்பாங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது 20,000 நிற்க வச்சுக்கிறேன். இத்தனை வருஷமா கழிச்சு அவங்க தான் நிற்பாங்க. உங்களுக்கு அவங்க ரொம்ப வித்தியாசம். உங்களுக்கு அவங்க ரொம்ப வித்தியாசம். நான் நினைச்சு பாருங்க. எதுக்காக சொன்னாக்கா லைஃப்ல காலம் மாறிடுச்சு. இது இடத்துல தகப்பனுக்கு ஹீட் பண்ணிக்கிற பிள்ளை இவ்வளோ வயசான பெருசு. இப்ப என்ன சொல்றாங்க, அப்பா அம்மாவே பெருசுன்றாங்க. பிள்ளைங்க சொல்றாங்க, பேர பிள்ளைங்க விட்டுருங்க, பிள்ளைங்க சொல்றாங்க பெருசு. ஆனா ஈசாக்கு அவர் சொல்லவே இல்லை, அப்பா எங்கப்பா இங்க அடுத்த படிமா. அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை பலிபீடத்தில் என்ன பண்ணாரு அடுக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினான். அப்பா என்ன சொன்னாரு, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி கத்த பார்த்துக்கிறாரு. அப்பா என்ன செய்யறாரு, இப்போ கையை கால கட்டுறாரு, தூக்கி என்ன பண்ண கேட்கிறாரு, இந்த கட்டை மேல வைக்கிறாரு. நம்ம பிள்ளைங்க ஒருத்தர் சொல்றாரு, அவங்களுடைய அண்ணன் தம்பி பிள்ளை ஏதோ பார்க்கறதுனால நம்ம புள்ளிங்க பயங்கரம், நம்ம புள்ளிங்க பயங்கரம், நம்ம பிள்ளைங்க பயங்கரம் கூட சொல்ல தெரியல, நம்ம புள்ளிங்க பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த யோசிச்சு பாருங்க, இந்த பர்ன்ட் ஆஃபரிங்ல கொண்டு போய் கட்டையை வச்சுட்டு போது அந்த சூழ்நிலை எப்படி நான் நினைச்சு பாருங்க. அந்த பிள்ளைக்கும் ஒரு அறிவு இருக்குது, அந்த பிள்ளைக்கும் ஓரளவுக்கு என்ன பண்ண அறிவு இருக்குது. இந்த அறிவுல அந்த பிள்ளை மௌனமா இருக்குது. ஏன் மௌனமாக இருந்துச்சு, அதான் மிக முக்கியம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனம். எபிரேயருக்கு நிருபம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனம் வாசிங்களேன். The book of Hebrews chapter 11 verse 17 to 19. 17, 12, 19 வாசிங்களேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கை பலியாக. இந்த சோதனை எப்போது வரும்னா, நீங்க விசுவாசத்துல இருக்கும்போது, நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு சோதனை வரும். கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது வாழ்க்கையில் ஒரு சோதனை. பிரியமானே, கர்த்தரை விசுவாசிக்கும் போது வாழ்க்கையில அசுத்தங்களும் வரும். நீங்க அது சுத்தமான காத்துக்கணும். உங்கள் வாழ்க்கையில் தப்பு பண்றதுக்கு, பொய் சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் வரும். அந்த நேரத்தில் உண்மையா இருக்கணும். இது இது வேண்டாம், இது எடுத்துக்கலாம், நல்லதா இருக்குது, அவசியமா யாரும் பார்க்கல, ஏதோ சொன்னோம், இது மேல ஆசை இருக்கும், அவசியம் தான், ஆனா இது எடுக்கக்கூடாது. இது எந்த கிடையாது, நான் சம்பாதிச்சது கிடையாது, இது எந்த கிடையாது. ஏதோ ஒரு சோதனை விசுவாசத்துக்கு ஒரு சோதனை, கீழ்ப்படியதுல ஒரு சோதனை, கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுப்பதில் ஒரு சோதனை நிச்சயம் இருக்கதான் செய்யும். எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். எவ்வளோ விஷயங்களை கர்த்தர் போட்டு பேசுறாரு. பேசும்போது சமயத்துல
நீங்க படுத்துட்டு இருக்கும்போது முழங்கால் படிட்டு சொல்றாரு, கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் படுத்துட்டு முட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லுவோமா? இல்லாட்டி சொல்லிக்கிறேன் நான், சமாதானம் போயிடுச்சு, நமக்கு நினைச்சு கட்டி போட்டேன், உடனே கட்டி போட்டிருந்த சமயத்துல தூங்க விட மாட்டாரு. 1 மணி 1:30 மணி அவதான் டைம் பார்ப்பேன், கண்ணு கிளீனா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, தூங்க விடவே மாட்டாரு, நல்லா இருக்கும், சோத்திரம் பண்ணி தெளிவா சோத்திரம் பண்ணும். ஆண்டவர் எழுப்பினார்னா, ஆண்டவர் நம்மளோட பேசினார்னா, நம்மளோட இடைப்பட்டார்னாக்கா நம்ம நல்ல நிலையில நல்லா இருப்போம். பிரியமானவர்களே, விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. விசுவாசம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்துல ஒரு சோதனை இருக்குது. அந்த விசுவாசத்துல ஒரு சோதனை நிச்சயம் இருக்கும். சொல்றாரு, விசுவாசத்துல ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். அதுவே ஒப்பு கொடுக்கிற கர்த்தர், அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த படிமா, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. வாக்குத்தத்தத்தை பார்க்கறாங்க. ஈசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இருந்தாலும் ஆண்டவர் இப்படி கேட்கிறார். அடுத்தது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, வாக்குத்தத்தம் இருக்குது, மரித்தோரும் தேவன் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். இயலாத சூழ்நிலையில உங்களோட பேசின அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, கஷ்டமான சூழ்நிலையில, உங்களால் முடியாத சூழ்நிலையில உங்களோட பேசின கர்த்தருடைய வார்த்தை, அல்லது உணர்த்தின கர்த்தருடைய வார்த்தை, வெளிப்படுத்தின கர்த்தருடைய வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை நினைச்சு பாருங்க, உடனே ரிலீஃப் உண்டாங்க. அந்த பிரச்சனையில இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டானாக்கா உங்களோட பேசின வார்த்தையை நினைச்சு பாருங்க. உங்க அழைத்த அந்த அழைக்கப்படும் போது அழைத்த அந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க. உங்களை பிடித்துக் கொள்ளும் போது எதற்காக உங்களை பிடிச்சார் அந்த வார்த்தையை நினைச்சு பார்த்துக்கொள்ளுங்க. யோசிச்சு பாருங்க. உங்களை அந்த பர்பஸ் நிறைவேற வரைக்கும் ஆர்டர் கைவிடவே மாட்டாங்க. உங்களை கொடுத்த ஒரு சித்தம் ஆர்டர் வைத்துக்கிட்டு அந்த சித்தம் நிறைவேற வரைக்கும் நீங்க கைவிடப்படவே முடியாது. உங்களை கொண்டுதான் கர்த்தரை நிறைவேற்றுவார். வேற யாரை கொண்டு அந்த கர்த்தரை நிறைவேற்ற மாட்டார். பாருங்க, உங்களை கொண்டுதான், உங்க மூலமா தான் அந்த வார்த்தை, அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றார். வேற யாரை கொண்டு அதை செய்ய மாட்டாரு. பிரியமானே, அது மாத்திர அடுத்து தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தொழுது அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொடுத்தான். உங்க விசுவாசம் அவளை ரட்சிக்கும். உங்க விசுவாசம் காரியத்தை வாய்க்க பண்ணும். உங்க விசுவாசம் பாதையில சோதனை உண்டு. அந்த சோதனை ஜெயிக்கணும். நீங்க நிச்சயமா ஜெயம் பண்ணுவீங்க. அந்த பாதை நீங்க தோத்து போக மாட்டீங்க. உங்களுக்கு உண்டான சோதனை வேற யாருக்குமே வராது. ஆனா அந்த சோதனையில வாழ்க்கையில மகிமையாக கர்த்தர் விளங்க செய்வார். அந்த இடத்துல ஆண்டருக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. ஆண்டர் பெரிய மட்டும் பார்த்துக்கோங்க. ஆண்டர் உபந்ததாக இருக்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துங்க. பிரியமானே, அடுத்தது எங்க வாசிப்போம்? ஆதியாகமத்தின் புத்தகம் 10ஆம் வசனம் 22:10. ஆதியாகமத்தின் புத்தகம் 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கையை நீட்டி கட்டி எடுத்தான். அடுத்த வசனம் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும். அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? கல்லல்ல, கவடல்ல, சந்தேகம் இல்ல, குழப்பம் இல்ல, கேள்வியில் இல்ல, பியூர் ஹார்ட், சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொண்டான். சுத்த இதயத்தோட கர்த்தருக்கு பலி செலுத்தினான். சுத்த இதயத்தோட கர்த்தரை செய்யறதுனால அவன் வாழ்க்கையில் வாழ்வது நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் அங்க விளங்குச்சு. இந்த வார்த்தை புது வார்த்தை. இதற்கு பிரசங்கித்த மாதிரி எனக்கு தெரியவே தெரியாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. யாரும் பிரசங்கித்த காதால கேட்கல. இந்த வார்த்தை கற்றுக்கொண்டாரு. நீங்க இப்படி தோத்து கொள்ளுங்க. உங்க தொழுகை எப்படி இருக்குது? உங்க ஆராதனை எப்படி இருக்குது? உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்தல் எப்படி இருக்குது? உங்க கீழ்ப்படல் எப்படி இருக்குது? கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அன்றே வாழ்க்கை எப்படிதான் ஆடுறே? கர்த்தர் குறுக்கிடுகிறவராக இருக்கிறார். உங்க கர்த்தர் கனப்படுத்துகிற வர்றாரு. எந்த விதத்திலும் அவர் தலை குனிந்து தனிமையா விட்டுறது ஆர்டர் கிடையவே கிடையாது. அதை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த கர்த்தர் வல்லவராக. 13ஆம் வாசியம் 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பெண்ணாக
புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். என்ன கண்டாரு? பிள்ளை என்ன கேட்டாங்க? ஆட்டுக்குட்டி. எனக்கு நீதான் தெரியும், எனக்கு நீதான் தெரியும். ஆட்டுக்குட்டி கேட்டாரு. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? ஆட்டுக்குட்டி கர்த்தர் பார்த்துக்கொள்ளதா சொன்னாரு. கர்த்தர் ஆட்டுக்குட்டி இல்லப்பா, நீங்க நினைக்கிறபடி ஆட்டுக்குட்டி இல்ல, ஆட்டுக்கடாவே கர்த்தர் பண்ணாரு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாரு. அது பெரிய காரியம். அது ஆட்டுக்கடாவே கர்த்தர் இருக்காரு. உங்களுக்கு என்ன ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி எங்க? தகன வலிக்கு ஆட்டுக்குட்டி வேணும். ஆமா, கரெக்டா அவங்களுக்கு தெரிந்துக்குது. கர்த்தர் உங்களுக்கு தெரியாத ஆட்டுக்கடாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யப்படிக்காக, வாழ்க்கையில மகிமையான காரியம் செய்யப்படிக்காக, வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறும்படிக்காக, உங்க வாழ்க்கை மற்ற வாழ்க்கைக்கு பிரகாசமா இருக்கும்படிக்காக, உங்க வாழ்க்கை மற்றவருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்காக தான் இப்படிப்பட்ட பாதை போய் கொண்டுக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் பண்ண. ஆண்டவரே, வாழ்க்கையில போகிற பாதை எது தெரியுமா? உங்க நாம மகிமைக்காக. ஆண்டவரே, ஒருவேளை நீங்க குறைஞ்சிருக்கலாம், ஒருவேளை நீங்க இல்லாமையா இருக்கலாம், வறுமையில இருக்கலாம், தரித்திரத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு சிக்னஸ்ல கூட இருக்கலாம். எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. உங்க நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். இந்த நிலைமையில ஆண்டு மகிமையான கணச்சுவார். இந்த நிலைமையில ஆண்டு மகிமை பண்ண போறாரு. இந்த இடத்துல உங்க விசுவாசத்தை கணப்படுத்த போறாரு. யாருக்கு இல்லாத ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கையில மட்டும் இந்த விசுவாசம் இருக்கும். இது மாதிரி விசுவாசம் வேற யாருக்கும் கிடையாது. யாருக்கு இல்லாத சோதனை உங்க வாழ்க்கையில மட்டும்தான் இந்த சோதனை இருக்கும். வேற யாருக்கு இந்த சோதனை இருக்காது. அந்த சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிச்சாரு, ஜெயிச்சாரு. தேவநாம அப்பதான் காலையில் மெசேஜ் டச் பண்ணும்போது யெகோவா ஈரே, கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பருவத்திலே உங்களுக்காக காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் விருப்பமானது, சுத்த இதயத்தோடு கூட கர்த்தரை தோர்த்து கொள்ளுங்க. எந்த இடத்துல கர்த்தரை தோர்த்து கொண்டாலும், எந்த சூழ்நிலையில கர்த்தரை தோர்த்து கொண்டாலும் சுத்தமான இதயத்தோடு கர்த்தரை தோர்த்து கொள்ளுமாக உண்டு. இரண்டாவதாக பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனம் வாசிங்களேன். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், நீங்கள் முழு இருதயத்தோடும், எப்பா ஒரு பிரச்சனை இருக்குது, உங்க சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஒரு போராட்டங்கள் இருக்குது, நீங்க கைவிடப்பட்டிருக்கீங்க. இதே 12ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் தான் இருக்குது. உங்களை விட்டு போட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வாழ்க்கையில பிரச்சனைக்கு இப்போ தேவ சமூகத்தில் கூடி வந்துக்கிறாங்க. தேவ சாமுவேல்கிட்ட கேட்கறாங்க, இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி விளக்க வேண்டிய காரியத்தை முதலாவது விளக்குங்க. எது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை, எது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. நீங்க வந்துட்டு உங்க பீரோல உள்ள துணியெல்லாம் கொஞ்சம் வயசாகிட்டாக்கா என்ன பண்ணுவாங்க, வச்சு போடுவாங்க. அது கிழிஞ்சாலும் போடுவாங்க. கொஞ்சம் வயசாக அவங்க விட்டுறாங்க, வாலிப பிரதத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் கலர் டிம் ஆயிடுச்சு, இது வேண்டாம். பெரியவங்க வேணாம், அப்பா அம்மாலாம் வேணாம்ப்பா. ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, கொஞ்சம் வாலிபமாக இருக்கிறவங்க, வாலிப பிள்ளைகள், இவங்க என்ன பண்ணுவாங்க, இதே எப்போத்தாலும் போட்டு வெக்கமாக இருக்குது. பேட்டர்ன் நிறைய மாறிடுச்சுமா. சில அப்பா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, நீ வந்து இப்படியே இருந்தாங்க, இப்படியே இருந்து. ஆனால் அந்த பிள்ளைங்க அது பிடிக்கவே பிடிக்காது. இவங்க அப்பா சொன்னாரு, என்ன சொன்னாரு, கல்யாணத்துக்கு பிற்பாடு சாரி தான் கட்டணும், கல்யாணத்துக்கு பிற்பாடு சுடிதார் போடவே தெரியுமாம்மா? தெரியும். ஏன் சொன்னாரு? ஒரு கோயம். அப்படியா? கோயம் தானே அவரு? ஆமாவா? என்ன சொல்றது? அவன் சரியா கோயம், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. இல்ல, எனக்கும் தெரியாது. ஆனா சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு யோசிப்பேன், எப்போ யோசிப்பேன், சாரி கட்டினா நல்லா இருப்பாங்க, சுடிதார் போட நல்லா இருக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் சொல்ல, இவ்வளவு நாட்களா சொன்னதே கிடையாது. நல்ல ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா அந்த மனசுல வச்சு யோசிச்சு பார்க்கணும், சரியா தப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா. நான் இன்னைக்கு சொன்னேன், சாரி கட்டினாதான் அழகு. அது வந்து உங்களுக்கு நல்லா இல்லாம மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன், அவங்களால யாரும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நல்ல. அப்பா சொன்னது கரெக்டான வார்த்தை. போய் சொல்லுங்க அப்பா,
இது மாதிரி ஒரு கிழமை சொன்னாங்க. இதுக்காக சொல்லுவாங்க, ஒரு 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 பிள்ளையை கொடுத்து ஒரு அப்பாவுக்கு ஒரு சிறந்த தரிசனம் இருக்குது. எந்த ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு தகப்பனுக்கு சிறந்த தரிசனம் இருக்குது. அந்த தரிசனம் தான் அதன்படி அந்த அந்த செட்டப்ல நீங்க இருந்துட்டீங்கன்னாக்கா மனப்பூர்வமாக ஆசிரிப்பாங்க. அந்த செட்டப்ல இல்லைன்னாங்க அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாகவே இருப்பீங்க, கொஸ்டின் மார்க்காவே இருப்பீங்க. நீங்க பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, விளக்க வேண்டியதை விளக்கிடுங்க. வேண்டான்றத என்ன பண்ணுங்க, விளக்கிடுங்க. இது வேண்டாம், உனக்கு இப்ப செல்போன் வேண்டாம் நான் விளக்குனேன். விளக்குனா இல்லையா? ஆமா விளக்குனேன். ஆனா என்ன பண்ற, கையில இருக்குது செல்போன் இருக்குது. அதிர்ச்சியை தந்துச்சு. நான் இன்னைக்கு சொன்னேன், இந்த செல்போனால பேர் கெடும், செல்போனால சமாதானம் கெடும், செல்போனால வாழ்க்கை கெடும். ஒன்னும் சுழற்சி பார்த்துக்குமா? என்ன நம்ப வேணாம், மனசாட்சியை பேசுறது பார்ப்போம். அந்த செல்போனால திட்டுதனம், செல்போனால பொய், செல்போனால கள்ளம், இந்த செல்போனால கபடு, வேற நல்லா இருக்குது. அம்புட்டோம் ஏமா அது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், யாருக்கு இருந்தா சரி ஒரு வேணாம் வேணாம். அந்த நாட்கள்ல சில பழைய பிள்ளைங்க இங்கிருந்து கல்யாணம் பண்ணி போனான்னு போகும்போது, இவனை நீ கட்டு நீ நல்லா இருப்ப, இந்த பொண்ணு நீ கட்டு பண்ணி நல்லா இருப்ப அப்படி இந்த ஆட்கள்லாம் அந்த பெற்றோர்ல அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அப்படியே கீழ் பண்ணிட்டாங்க. அது மாற்றமே கிடையாது. உழைக்கார சொல்லிட்டாங்கன்னா அது அப்படிதான் நாங்களே அப்படிதான் அந்த நாட்கள் தான். இப்ப பார்க்கும்போது இதோ இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இது தெரியும், இதனால சாட்சி தெரியும் நல்லா. இப்ப சொல்லுங்க, எந்த எந்த பிரச்சனையும் இல்லாம டக்குன்னு மேட் வச்சலாம். இதை பார்க்கறதே கிடையாது. நம்ம சொல்றல, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்லா தெரியும், ஊழி செய்யற பொண்ணு, நல்ல சாட்சி உள்ள பிள்ளை அப்படின்னு காட்டுறோம். காட்டினா நீ மாட்டு காமிச்சிருக்க வேண்டியதான். நம்ம என்ன நம்புறோம், ஜென்டில் மினிஸ்ட்ரி பண்ண, ஓகே 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 பாய் பாய் சியோ. கஷ்டப்படு, நீ என்ன பண்ணு, கஷ்டப்பட்டுட்டாப்புல உணர முடியாது. சுத்தி அலமோது தேடு சோர்ந்து போ எல்லாமும் நாட்கள் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணி யாருமே எனக்கு கஷ்டப்பட்டதில்லை. யாரையும் விசாரிச்சு பார்த்துவேன், நல்லா இருக்கிறீங்களா, நல்ல சொல்லுகிறீங்களா. இன்னைக்கு எந்த கட்டிட்டு போன பிள்ளைங்க வந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கும் தகப்பனாவே வச்சிருக்காங்க. என்ன சிறந்த வாழ்க்கை, நல்ல சூழல் நாங்கள் இருக்கிறாங்க. ஒரு சொந்த வீடெல்லாம் இல்லை எங்களுக்குள்ள, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நல்லா வாழணும், ஆண்டுக்குள்ள நல்லா இருக்கணும், குடும்பத்தில் நல்லா இருக்கணும். போதும் பிரியமானே, இந்த வார்த்தை குறித்து சொல்லும்போது விளக்க வேண்டியதை விளக்கிடுங்க. காலைல கேட்டு பார்த்தீங்கன்னாங்க, கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை தான் விற்கிற வேறாங்க, அது விளக்கிடுங்க. செவி கொடுங்க. அடுத்து பார்க்கும்போது நேராக்கி அவன் ஒருவருக்கே கர்த்தருக்கு முன்பாக நேராக்கணுமா, ஒருவருக்கே ஆராதனை செய், வேற யாருக்கும் ஆராதனை செய்யாத. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தகாத பழக்கம், தகாத சிநேகம், தகாத காரியங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு உண்டாயிடுச்சு. இல்லவே இல்லை. உங்க தகப்பன தாய் உங்கள் எந்த விதத்துல வழி நடத்துனாங்க, எது சரியான நேரத்தில் ஒரு வழி நடத்துனாங்க, அப்படிப்பட்ட பாதையை கடந்து போங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் தான். உங்க தகப்பன தாய் தெரியும், என் பிள்ளை போற போது சரியில்லை, நல்லாவே தெரியும். அது பேசுற பேச்சு சரியில்லை, அது வந்து எனக்கு முடக்க ஆன்சர் பண்றாப்புல, புரியல அது நல்லா புரியுது, இது பாதிப்புல போய் முடியும்னு நல்லாவே தெரியும். அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுல அந்த வேதனைத்தான் வாழ்க்கையில் பாதிக்கும். இது நான் சவால் விட்டு பாரு சொன்னேன். இப்ப பார்த்து நடைமுறையில பார்த்தேன், ஐயோ நான் கீழ்படியா போயிட்டேனே, செல்குடுதான் போயிட்டேனே. சிஸ்டர் சாரி கல்யாணத்துக்கு வரும்போது எனக்கு வாயில் சரியா பிடிக்காது, காட்டன் சாரி. காட்டன்னா அது நான் சிஸ்டர் கேட்டுக்கிறேன், அந்த சாரி பிடிக்காது. இது மாதிரி சாரி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த காட்டன் சில்க் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, கல்யாணத்துக்கு ஒயிட் சாரி எடுத்தாங்க. ஐயோ ஒயிட்னா என்ன நினைச்சேன், ஏசி சர்ச்செல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கயாமையானது பார்த்தீங்களாங்க, அது எப்படி சொல்ல தெரியல, கசைக்கணும் பார்த்தீங்களாங்க, அது எப்படி எனக்கு தெரியல. அது மாதிரி அது பிடிக்காது. நான் அதனால என்ன பண்ணேன், நீ வந்து ஒயிட் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஒயிட் கட்டக்கூடாது, அது என்னதுமா பட்ஸாக தான் கட்டணும் சொல்லிட்டேன். சிஸ்டருக்கு ஐயோ நான் ஒயிட் தான் கட்டணும். அவங்க அப்பா சொன்ன வார்த்தை, இங்கே பாரு மாப்பிள்ளை என்ன சொல்லி அனுப்பிச்சிடாரு, அந்த ஒயிட் கட்டக்கூடாது சொல்லிட்டாரு. அது பட்ஸாக கட்டணும்.
இது வரல. நீ இப்ப கீழ்ப்படியிலனா அந்த சாரி நான் பார்க்கவே இல்லை. எங்க அப்பா எனக்கு தெரியாது. என் வீட்டில் போய் என்ன பண்ணாங்க, கொடுத்துருக்காங்க, பார்க்கல. பார்த்தா கடைசி இருப்பேன், ஆனா பார்க்கல. இப்ப நீ கீழ்ப்படியிலனா வாழ்நாள் முழுதும் அது உனக்கு மார்க்காவே இருக்கும். உன் புருஷன் வார்த்தைக்கு இப்ப கீழ்ப்படி, நீ நல்லா இருப்ப. ஆனா இப்ப கூட சிங்கப்பூர்ல அந்த கல்யாண சாரி, அந்த வெள்ளை சாரி, அது பேர காட்டன் சில்க்ல அழகா இருக்கும். இதை போய் நான் வேணா சுத்தினேன். யாரும் வருத்தப்படுறது தெரியுமா? நான் தான் அதிக வருத்தப்படுறேன். புல்பீட்ல இருந்து சொல்றேன். நான் சாரியை பார்க்காம எனக்கு அது வந்து அவங்க அப்பா சொல்லி என்ன பண்ணாப்புல எடுத்துட்டாப்லையே. இன்னைக்கு எந்த அப்பா சொல்லி எந்த பிள்ளைங்க கீழ்ப்படியுது? பார்ப்போம். இல்ல எனக்குன்னு ஒரு ரைட்ஸ் இல்லையா, எனக்குன்னு ஒரு அதிகாரம் இல்லையா, எனக்குன்னு ஒரு உரிமை இல்லையா? எல்லாம் இருக்குதுதாம்மா. இந்த அப்பா சொல்ல கீழ்படிங்க, இந்த அப்பா அம்மா சொல்ல கீழ்படிங்க. நீங்க கீழ்ப்படியாம விலைக்கு கொடுங்க, வாழ்க்கை நல்லா இருப்பீங்க. கீழ்ப்படிந்ததுனால நான் இன்னைக்கு பாதிக்கப்படுறேன். கீழ்ப்படிச்சதுனால இன்னைக்கும் பாதிக்கப்படுறேன். எல்லா கல்யாணத்திலும் எல்லாரும் வந்து ஒயிட் சாரி கட்டு வராங்க. வெட்டிங் சாரி, இது கல்யாணத்துக்கு ஒயிட்டு, ரிசப்ஷனுக்கு வேற. ஆனால் நான் மட்டும் ஃபுல் சூட்டில் இருந்தேன். இவங்க மட்டும், நான் என் மனசில் இருந்தாங்க, நான் மட்டும் ஃபுல் சூட்டில் இருக்கும்போது வந்துட்டு இவங்க மட்டும் ஒயிட்டில் இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆகவே இஷ்டம் இருக்குதோ இஷ்டம் இல்லையோ புருஷன் கீழ்படிங்க, அப்பா அம்மா கீழ்படிங்க. அடுத்து உழைக்கா சொல்றாரு, விளக்க விட என்ன பண்ணுங்க, விளக்கிடுங்க. உங்கள் வீட்டில் தேவையில்லாத இருக்குதா, அவர் முதலாவது வேண்டாம்னா வேணாதான் அது மாதிரி விலைக்கு போட்டாங்க. எது தேவையற்றது, எதை வேணாலும் இருக்கலாம். இல்ல கர்த்தர் அது இருக்கிற காரணம் வீட்டில் இருக்கவே வேண்டாம். அடுத்து அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். சொன்னபடி என்ன பண்ணாங்க, செய்தாங்க. அடுத்து பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அவங்க பாவரிக்கை செய்யும் போது என்ன பண்றாங்க, உபவாசம் பண்றாங்க. உபவாசம் பண்ணி என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரர் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். நம்ம பாவம் செய்துட்டோம், நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க உணருங்க. நான் பாவம் செய்தேன், இந்த பிராபத்துக்கு உண்டான காரணம் என் பாவம் தான், என் வாழ்க்கை செய்த தப்பு தான், இதை மன்னிச்சுங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுந்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டாங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, நீங்க மனம் திரும்பும் போது, வாழ்க்கையை செட்டில் பண்ணும் போது, வாழ்க்கை என்ன இருக்கும், உங்களுக்கு எதிர்ப்பு வரலாம் செய்யணும். அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. அதை ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. சத்தியத்துக்காக கீழ்படிங்க, சத்தியத்துக்காக ஆண்டவருக்காக வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்து சொல்றாரு, சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார். நாம் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படணும். நாங்க உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றாங்க. அதுவரே இந்த பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படணும். எங்க வாழ்க்கையில பெலிஸ்தர் பயப்படுத்துறாங்க, எதிராளியாக வருகிறாங்க, எதிரிட்டு வருகிறாங்க, எங்களை தாக்க முடியல. அது ஓயாம வேண்டிக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணும் போது அடுத்த வருஷம் 9. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். என்ன பண்ணாரு, நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தருக்காக பரிந்து பேசுறாங்க. அது மாத்திரம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு நபர் காரியம் செய்யும் போது என்ன கர்த்தர் மறுமொழி ஆன்சர் பண்றாரு. கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருந்தாரு. கர்த்தர் கிரிச்சாரு. 10 வருஷம் சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேல் முன்பாக என்ன பண்ணாங்க, ஆண்டவர் என்ன பண்ணாரா, இடி முழக்கங்கள் 10 வருஷத்துல பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள்.
கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் பேரில் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்கள் கலங்கெடுத்திருந்தால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. நீங்க உங்க வாழ்க்கையை மாத்தினாக்கா, என் வாழ்க்கையை நான் மாத்தினா, என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன்னா, என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக வைத்துக் கொண்டேனாக்கா, கர்த்தர் என்னக்காக அவன் செய்து முடிப்பார். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க மனம் திரும்புங்க. நீங்க விட வேண்டிய காரியத்தை விட்டுருங்க. எது ஆண்டதுக்கு இஷ்டம் இல்லாத அது வாழ்க்கையில விலக்கி போடுங்க. அது தேவையில்லை. இதுதான் வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனையா, அது பிரச்சனையை வேணா விலக்கி போடுங்க. சமயத்துல சொல்லுங்க, நீ பேசாத, பேசாதுன்னா அவ்வளவுதான். பேசாம தான் இல்ல இல்ல பேசாதீங்க, நீங்க கேட்காதுங்க. இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரிவிக்கிறது? நீ ஒன்றும் தெரிவிக்க வேண்டாம். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க ஜோ பண்ணி பாருங்க. உங்க பர்சனல் லைஃப்ல தனிப்பட்ட விதத்துல ஜோ பண்ணி பாருங்க. உங்க ஜெபத்தை கத்த கேட்பாரு. ஒரு பெரிய மாற்றத்தை கற்று கொண்டு போவாங்க. ஜெபத்துல தான் இன்னைக்கு மாலை மத்தியானத்துல வெளியில போயிட்டு வரும்போது யோசிச்சு பார்த்தேன். நிறைய விஷயங்கள்ல இந்த மெசேஜ் மனசுக்குள்ள வச்சுட்டு யோசிச்சு பார்த்தோம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டு வெளிப்படுத்த காரணம் சொன்னாங்க. அநேக விஷயங்கள்ல மாம்சத்துல மனுஷீகத்துல தன் சுயத்துல வெளிப்பட வேண்டிய எவ்வளோ சமயத்துல நான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே இப்ப மாம்சமா தெய்வீகமா ஆண்டவரே, எத்தனையோ பாதைகள் நான் சொல்றதுக்கு நேரம் இருக்க. அந்த பாதையெல்லாம் போகும்போது மனுஷிகமா தெய்வீகமா ஆண்டவரே, கர்த்தர் என்ன பண்றோமா, மனுஷிகத்தை செயல்பட விடவே இல்லை, தெய்வீகத்தை செயல்பட வச்சார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால்தான் ஆகும். எந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கணுமா, பரிசுத்த ஆவியினால்தான் ஆகும். கர்த்தர் ஆவியினால்தான் அது ஆகும். உங்க மாம்சமோ உங்க வைராக்கியமோ உங்க பலமோ உங்களோட பராக்கிரமோ ஒரு காரியம் வாய்க்காது. அப்படிப்பட்ட நிலைமையில நான் ஆண்டரை விடலை. நான் ஆண்டரை சோத்திரம் மட்டும் மகிமை பற்றி அதில் எத்தனையோ சூழ்நிலைப்பா மனுஷத்துல இறங்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சப்பா. அந்த சமயத்துலலாம் நான் கேட்ட கேள்வி, அதிலே இப்போது மனுஷிகமா தெய்வீகமா ஆகுற, மாம்சமா ஆவியா இது ஆகுற, அந்த நிர்பந்தமான நிலைமையில ஆண்டு ஒப்பு இருப்பதுல ஆவியனோட தான் ஜெயித்தார் தர, மாம்சத்துக்கு அந்த இடமே ஆண்டு அனுமதிக்கவே இல்லை. மனுஷனுக்கு அந்த இடமே அந்த இல்லை. என் பேர் அதற்கு இடமே இல்லை. கர்த்தர் கிரியை செய்தார், கர்த்தர் யுத்தம் பண்ணார், கர்த்தர் சமாதானம் பண்ணார், கர்த்தர் நீதி செய்தார். கர்த்தர் மாற்றிவிடுங்க. எதுக்காக சொன்னாங்க? கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. விலக்க வேண்டிய காற்றை விலக்கி இருக்கும். வேண்டாம், சமாதானத்தை கெடுத்துரும், நிம்மதியை கெடுத்துரும், கலக்கம் உண்டாகும், குழப்பங்கள் உண்டாகும், ஒளிவு மறைவு என்ன என்ன நாம் வாழ்க்கை நடக்கக்கூட சமாதானத்தை கெடுக்கக்கூடியது அவ்வளவு வாழ்க்கை வரும். வேண்டாம்னா அது வேண்டாம் தான். வாழ்க்கை பாதிச்சிடும், கரப்படுத்திடும். அது வேண்டாம். இந்த காலத்துல நாட்கள்ல பார்க்கும்போது இந்த பால் பாத்திரத்தை எங்க அம்மா தொடாத சொல்லுவோம். ஏன் தொட்டா என்னன்னு கேட்பேன். நீ தொடாத. ஏன்னா எப்படி இடத்துல விளையாடுவோம், அந்த பால் பாத்திரத்தை மட்டும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது அம்மா தான் இருப்பாங்க. அப்போ புரியல, இப்ப புரியுது. ஏன்னா அது கெட்டுடல, நாங்கள் எப்படி கேட்டோம் நான் கேட்டிருக்கேன். அதுக்கு எங்க அம்மா விளக்கவே சொல்லல. நீ தொடாத, நீ தொடாத, அவ்வளவுதான். கம்யூனியன் பாத்திரம் பைபிள் காலேஜ் இருக்கும்போது நாங்கள் ஹெல்ப் பண்ணவே போகும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தொடாத, அவ்வளோதான் சரி. ஏன்னு கேட்போம். தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தொடக்கூடாது. இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் சொல்லலாமா? செகண்ட் இயர் வந்த போது பார்க்கும்போது தானா அந்த போஸ்டிங் வந்துச்சு, கம்யூனியன் அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்போ ஐயா சொன்னாரு, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பயங்கர ஆசை. அது உதவி செய்யணும், இன்னும் இருக்கிறதாங்க மரணத்தில் இருக்கும்போது அவர் செய்யும்போது இதை செய்யக்கூடாது, கூட பார்க்கலாம், ஆனால் செய்யக்கூடாது, தொடக்கூடாது. பெரிய மனிதர் எதுக்காக சொன்னா, சில சமயத்தில் நமக்கு தெரியல. இப்போ அந்த சீரியஸ்னஸ் நல்லாவே தெரியுது. எல்லா பாத்திரத்தை போல கம்மியின் பாத்திரம் கிடையாது. கர்த்தருடைய பாத்திரம் இது கர்த்தருடையது. கர்த்தருடையது வேற, உங்களுடையது வேற. இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணவே கூடாது. இதுவரைக்கும் கர்த்தருடைய பாத்திரம் தான் தனியாற்றலா இருக்கும். கர்த்தருடையது எல்லாமே தனியாக தான் இருக்கும். ஆகவே நம்மளோட சேர்க்கவே கூடாது. விளக்க வேண்டிய காலத்தை விளக்கிருங்க, புதுப்பிக்க வேண்டிய காலத்தை புதுப்பிச்சிருங்க. கர்த்தர் ஒருவருக்கே தவிர வேற எதையுமே மனசு வைக்காதுங்க. என்ன சூழல் வந்தாலும் ஆராதனை கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக இடி முழக்கத்தை கர்த்தர் முழங்க செய்வார். இன்னைக்கு கூட ஆண்டு சோதிச்சு பார்த்தேன்னா அன்றே என்னால் வெயில் தாங்க முடியல. கரெக்டாக மேகம் வந்து இதில் நிறைய அனுபவம். இன்னைக்கு இந்த அனுபவம், அடே மேகம் வேணும், ஆண்டு கரெக்டாக மேகம்
உங்களை ஆண்டவர்ல வருத்தப்பட ஆண்டவர் விடவே மாட்டாரு, வருத்தப்படுத்தவும் மாட்டாரு. 2 மூன்றாவது பார்க்கும்போது பாசிங்களேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30-39. 1 ராஜாக்கள் புஸ்தகம். இங்கேயும் என்ன பண்ணாரு, கரெக்டா காலைல 18ஆம் அதிகாரத்துல வந்தீங்க. ஆனா நம்ம மேட்டர் தலையில படிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, என்ன பண்ணணும், எல்லாரும் வாங்கப்பா, இந்த பலிபீடத்தை என்ன பண்ணணும், செப்பனிடணும். என்ன செப்பணும், சகல ஜனம் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை, கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். 2வது 3வது லைஃப்ல நிறைய விஷயங்கள் தகர்க்கப்பட்டிருக்குது, இடிக்கப்பட்டிருக்குது, நொறுக்கப்பட்டது. ஆராதனையில பலி செலுத்துற விஷயங்கள்ல கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யக்கூடாமல் போகிறது. யாருமே காரணம் கிடையாது, நீங்க தான் காரணம். 21ஆம் வசனத்துல பார்க்கும்போது என்ன காரணம், எப்படி தகர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 2 நினைவுகள், டபுள் ஹார்ட். எல்லா மனுஷனுக்கும் ஒரே இறுதி தான். ஆனா இஸ்ரவேலுக்கு மொத்தம் 2 இறுதி இருக்குது. என்ன சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகா தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். நீங்க டிசைட் பண்றது ஒன்றை டிசைட் பண்ணணும்பா, 2 அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, யார் தெய்வம் அவர் மட்டும் பின்பற்றுங்க. ஏன் இந்த எலியா அப்படி சொன்னாரு பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜான் காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் 8 verse 12. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும்போது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். உங்க வாழ்க்கையில ஜீவ ஒளியை அடைந்திருக்கணும்னாக்கா என்ன பின்பற்றுங்க, வேற யாரையும் பின்பற்றாதீங்க. வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணுமாப்பா, வாழ்க்கை பிரபல்யமாக இருக்கணுமா, வாழ்க்கை ஒளி வீசணுமா, இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுமா, பட் இயேசு கிறிஸ்துவையே பின்பற்றுங்க. ஃபோக்கஸ் இயேசு கிறிஸ்து தான். தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்துக்கிறேன், அவர் வலது பாசத்தில் இருக்கிறத விட அசைக்கப்படுவது வெற்றியாக முடியணுமா, ஜெயமாக முடியணுமா, மகிமையாக இருக்கணுமா. இந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக கர்த்தர் தான். கர்த்தர் பயப்படுற பயம், கர்த்தர் தான் முன்னாடி போகணும், கர்த்தர் தான் கிரியேச்சர், கர்த்தர் தான், வேற எதுவுமே வேண்டாம். உன் தேவையா, தேவனோ மகிமைக்காக இதுக்கு தாழ்நாங்க, எதை வேணாலும் தேவை, எந்த தேவையானாலும் சரி பரவாயில்ல, அவசிய தேவையில்லை, தேவனா மகிமைக்காக அதை தாரணப்பா. கர்த்தர் தேவனை நாம் மகிமைக்காக கத்த தேவை, கர்த்தர் சந்திப்பு, கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஜீவ ஒளி அடைந்திருக்கணும்னாக்கா அதான் சொல்றாரு, கர்த்தரை பின்பற்றுங்க. பிற்பாடு பார்க்கும்போது 36ஆம் வசனம் 31 வசனம் 31 பார்க்கும்போது, வேணாமா டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு போறேன். 31 பார்க்கும்போது அதை பலிபீடத்தை செப்பரேட் சொல்றாரு, அது இஸ்ரவேல் என்று பெயர். அது இஸ்ரவேல், அது பேர் வித்தியாசமான பேரு. இஸ்ரேல் என்ற பேர் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் என்று பெயர் இருக்கிறாங்க. பெயரிட்ட பிற்பாடு 36ஆம் வசனம் வாசிக்கும் போது, 36 படிக்குமா, 36 படிக்கும். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீ தேவன் என்றும். நினைக்கிறாரு, இந்த பலிபீட இஸ்ரவேல், இந்த இஸ்ரவேலுக்கு நீர்தான் தேவன் நாங்கள் அறிந்துக்கிறோம், ஜனங்களால் அறிந்து கொள்ளணும்ப்பா. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தெல்லாம் அறிந்து கொள்வாங்க. இன்னைக்கும் வேர்ல்டுல, உலகத்துல டேவிட் கோலியாத்னா தெரியாத உலகமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும், டேவிட் கோலியாத் தெரியும், இது எல்லாருமே பிரபல்யமானது. அதேதான் சொல்றாரு, இஸ்ரவேல் தேவன் ஒருவர், இஸ்ரவேல் தேவன் என்றும் நான் உன்னுடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியெல்லாம் உங்களுடைய வார்த்தைப்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்றோம். அன்றே ஊழியக்காரர்கள் உறுதிப்படுத்தினாரு. 2வது சொல்றாரு, கேட்கிறாரு, என்ன பண்ணணும், இன்றைக்கு விளங்க பண்ணோம். அடுத்து சொல்றாரு, கர்த்தாவே நீ தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் தீர்ப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டதும் கேட்கிறான். அன்றே நான் சவால் விட்டு வாழ்கிற வாழ்க்கை ஆகிறேன், நான் சொல்கிற ஒரு வாழ்க்கை ஆகிறேன். ரொம்ப சேலஞ்ச் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில சேலஞ்ச்ஃபுல் லைஃப் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில சவால் நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாங்க. யோசிச்சு பாருங்க, அன்றே என் வாழ்க்கையில போராட்டமான சூழ்நிலை, அந்த காரியத்தில் நீங்க ஜெயிப்பீங்க. அந்த இடத்துல
தேவனாம் மகிமை. பிற்பாடு 39 பார்க்கும்போது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொன்னாங்க. உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாரு, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு, உங்க தொழுகை உங்க ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, கர்த்தர் உறுதிப்படுத்துவாரு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒரு காரியம், முதலாவது ஆபிரகாம் லைஃப்ல பார்த்தோம், இரண்டாவதாக பார்க்கும்போது சாமுவேல் வாழ்க்கையில பார்த்தோம், மூன்றாவதாக பார்க்கும்போது எலியாவோட வாழ்க்கையில பார்த்தோம். கர்த்தரே தெய்வம், தேவன் இஸ்ரவேல்ல தேவன் ஒருவர் உண்டு எல்லாரும் அறிந்து கொண்டாங்க. யார் ரட்சகர் எல்லாரும் அறிந்து கொண்டாப்பா, நீ மீட்பர் எல்லாரும் அறிந்து கொண்டாங்க. கர்த்தர் ஒவ்வொரு முதல் தான் கர்த்தர் வார்த்தை கர்த்தர் கிரீச்சுவார். அவன் ஜெபம் அவன் வேண்டுதலே அந்த தலைவே மாட்டார். கடைசியாக நான்காவதாக அப்போஸ்தலர் புத்தகம் வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனப்பட்டு 6ஆவது வசனம் வரைக்கும் கொர்நேலியோட வாழ்க்கை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆவது வசனப்பட்டு 6ஆவது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது கொர்நேலியோட வாழ்க்கை பார்க்கும்போது தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அவன் ஜெபம் தேவனுக்கு உகந்த ஜெபமாக இருந்துச்சு. பிரியமானே வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். எல்லாரும் பயந்து அடங்க மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் பயந்து அடங்க, கர்த்தரை முழு கொண்டு கர்த்தர் பெரிய காட்சிவார். அப்படி செய்யும் போது என்ன ஆயிடுச்சு, தானம் தர்மங்களை செய்து வந்தான், எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு தான். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. கர்த்தர் சொன்னாரு, அவன் தரிசனத்துல தூதன் அனுப்பி சொன்னாரு, என்ன பண்ணாரு, பேதுரு 2 30 முதல் 33 வருஷம் வரைக்கும் பார்க்கும்போது தோல் 17 30 33 வருஷம் வரைக்கும் அங்க பார்க்கும்போது அங்க சொல்றாரு, என்ன பண்ணாரு, இப்படிதான் பேதுருகிட்ட சொல்றாரு, இப்படிதான் ஒரு அழைக்க வந்தாரு. செய்ய வேண்டியது என்ன தெரியல, செய்ய வேண்டியது எனக்கு தெரியாது, ஜெபம் பண்றேன், தான தர்மம் பண்றேன், அது மாத்திரம் இல்ல ஆண்டு பயபக்தியோடு இருக்கிறேன், இதெல்லாம் செய்யறேன். ஆனா இன்னும் ஒன்று தேவைப்பா, ரட்சிப்பு ஒன்று தேவைப்பா, பரிசுத்தாவியோட அபிஷேகம் ஒன்று தேவைப்படுப்பா. பிற்பாடுதான் 42 முதல் 48 வருஷம் வரைக்கும் 42 முதல் 48 வருஷம் வரைக்கும் அங்க நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தர் புறஜாதியர் மேலும் என்ன பண்ணார், பரிசுத்தாவே கர்த்தர் புகழ்ந்தார். யாராலும் தண்ணீரை விளக்கலாமா, அவங்க எல்லாரும் தேவனை புகழ்கிறத பார்த்தாங்க. இஸ்ரேலோ இது பேதுருவோடு வந்ததான விருத்த சேத்திரம் உள்ள யூதர்கள் பார்த்தாங்க, தேவனை புகழ்றாங்கப்பா, தேவனை மகிமைப்படுத்துறாங்க. தந்தா அந்நிய பாஷையில் அவங்க பேசுறாங்க, பல பாஷையில பேசுறாங்க, தெய்வீக பாஷையில பேசுறாங்க. சாட்சியாக கர்த்தர் வைத்தாங்க. உங்க ஜெபம், உங்க வாழ்க்கை, உங்க ஒப்பு கொடுத்தல், உங்க உண்மை, உங்க உத்தமம். சமயத்துல உண்மையை சொல்ல மாட்டோம், உண்மையை மறைச்சுவோம். இல்ல, உண்மையை சொல்லணும், உண்மையாக கற்றுக்கல. கண்ணில் விடணும், முழங்கால் முடியும். நம்பி ஆண்டவே இந்த விலைக்காக சோதனை கட்டாவே, உண்மை துதிக்கிற கட்டாவே, சுத்த இதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளும் போது தகப்பனே, இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கை சுத்த இதயத்தோடு ஜெபம் பண்ணி, சுத்த இதயத்தோட கர்த்தரை கீழ்ப்படிந்து, சுத்த இதயத்தோட கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை கொர்நேலியின் நிமித்தமாக புறஜாதியருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பா, கொர்நேலியின் நிமித்தமாக புறஜாதியருக்கு ஒரு அபிஷேகம் வந்துச்சப்பா, கொர்நேலியின் நிமித்தமாக ஒரு பெரிய தரிசனத்தை பேதுருக்கு கொடுத்ததாக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, அன்றே சோத்திர கர்த்தர் கொர்நேலியுடைய ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, அநேகருக்கு பெரிய தேவன ரகசியங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு காரணமாக இருந்துச்சுப்பா. அன்றே சோத்திர கர்த்தாவே, சோத்திரப்பா. அன்றே எலியா சொன்னது கேட்டது போலப்பா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, கர்த்தரே தெய்வம் என்று நீ நினைத்தல்லப்பா, என்னை கேட்டல்லப்பட்டு கேட்டுக்கொண்டாப்பா. என் தேவன் என்று எங்கள் வாழ்க்கையில் ஒழுங்குபட்டப்பா. இஸ்ரவேல் செப்பனிடப்படாத பலிபீடம் செப்பனிடப்பட்டு, அன்றே இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்டு, தேவன் கர்த்தர் அக்னியால் உத்தரவு தெய்வமே தெய்வம். அன்றே என்னத்தை ஜெபத்துல கேட்டுக்கொள்ளும், எவளை கேட்டுக்கொள்ளும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்போது அவைகள் உண்டாகும் சொல்லப்படுது. அப்படியே ஆயிற்று கர்த்தாவே. இந்த வேளையில சுத்த இதயத்தோடு தொழுது கொள்ளும் வாழ்க்கையில, வைராக்கியத்தோடு தொழுது கொள்ளும் வாழ்க்கையில எப்படி கிரீக்ஸ் இருக்காங்க நிலைமை துதிக்கிற கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரப்பா. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் போது, அஸ்தோரத்தையும் அந்நிய தெய்வத்தை விட்டு விலகும் போது, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் போது, இந்த பெலிஸ்தீனத்துல பெரிய விடுதலை தந்தப்பா, பெரிய இடி முழக்கத்தை கர்த்தர் அங்க முழங்கப்பட்டாரு. இவங்க யுத்தம் பண்ணலப்பா, கர்த்தரே யுத்தம் பண்ணார். நீ சும்மா என்பது சொல்லிருப்பாங்க. இந்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, சோத்திர தகப்பனே, சோத்திர கர்த்தாவே, ஆபிரகாம் வாழ்க்கையில கீழ்ப்படிந்த போல எங்க வாழ்க்கையை கீழ்ப்படுகிற வாழ்க்கையை காரணமான நான் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பொருளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் மனிதரோடு கூட காத்து வழிநடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா.